அனைவருக்கும் வணக்கம். ஒருவருக்கு அதிகாரம் கிடைத்தால் அவன் அனைவராலும் மதிக்கப்படலாம். ஆனால் அன்பும் மரியாதையும் பெற வேண்டுமென்றால் பணிவு அவசியம். ஒரு ஆணவம் பிடித்த இளவரசனின் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றிய சம்பவத்தை பற்றி இந்த கதை நமக்கு கூற இருக்கின்றது. கதைக்குள் செல்வதற்கு முன்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் கதைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். ஒரு காலத்தில் செழிப்பும் சிறப்பும் நிறைந்த ஒரு பேரரசு இருந்தது. அந்த நாட்டின் அரசர் நீதியாலும் வீரத்தாலும் புகழ் பெற்றவர். அவருக்கு ஒரே மகன் இருந்தான். அவன்தான் அந்த நாட்டின் இளவரசன். இளவரசன் சிறு வயதிலிருந்தே அறிவாளியாக வளர்க்கப்பட்டான். வாள் சண்டை, குதிரை ஏற்றம், வில்வித்தை, அரசியல், போர் தந்திரம் என சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான். அவனது திறமையை கண்டு அனைவரும் வியந்தனர். ஆனால் அவனிடம் ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. அது ஆணவம். தன்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று அவன் நினைத்தான். அரச குடும்பத்தில் பிறந்தவன் என்பதால் மற்ற மனிதர்கள் அனைவரும் தன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று கருதினான். அரண்மனையில் வேலை செய்யும் பணியாளர்கள் அவனை கண்டாலே நடுங்குவார்கள். சிறிய தவறு நடந்தாலும் கடுமையாக திட்டுவான். சில நேரங்களில் தவறே இல்லாத போதும் கோபத்தை காட்டுவான். ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது வயதான தோட்டக்காரர் ஒருவர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். தவறுதலாக சில துளிகள் இளவரசனின் ஆடையில் தெரித்தன. உடனே இளவரசன் கோபமடைந்தான். என்ன தைரியம் இருந்தால் என் மீது தண்ணீர் தெளிக்கிறாய் என்று கத்தினான். பாவம் அந்த முதியவர் கைகோப்பி மன்னிப்பு கேட்டார். ஆனால் இளவரசன் கேட்கவில்லை. அவரை வேலையை விட்டு நீக்கும்படி உத்தரவிட்டான். இந்த செய்தி அரசரின் காதுகளுக்கு சென்றது. அரசர் மகனை அழைத்து, மகனே, அதிகாரம் என்பது மக்களை துன்புறுத்துவதற்காக அல்ல, அவர்களை காப்பாற்றுவதற்காக என்று அறிவுரை கூறினார். ஆனால் இளவரசன் அதை அலட்சியமாக கேட்டுவிட்டு சென்று விட்டான். நாட்கள் கடந்தன. ஒரு மாலை பொழுது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மாலையில் இளவரசனுக்கு ஆற்றில் நீராட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. சில பணியாளர்களை அழைத்து குதிரையில் புறப்பட்டான். செல்லும் வழியெல்லாம் அவன் வழக்கம் போல பணியாளர்களை திட்டிக் கொண்டே வந்தான். ஒருவனின் குதிரை மெதுவாக வந்ததற்காக திட்டினான். மற்றொருவன் குடையை சற்று தவறாக பிடித்ததற்காக கோபப்பட்டான். அவர்களோ அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டனர். ஆற்றங்கரையை அடைந்த பொழுது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. நீர் சுழன்று கொந்தளித்தது. அதை பார்த்த ஒரு பணியாளர் மரியாதையுடன் கூறினான், இளவரசே, இன்று ஆற்றில் இறங்குவது ஆபத்தாக இருக்கலாம். வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று கூறினான். மற்றொருவனும் அதையே கூறினான். ஆனால் இளவரசனின் முகம் சிவந்தது. எனக்கு நீச்சல் தெரியாதா? எனக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் யார் என்று சீறினான். அடுத்த நொடியே ஆற்றுக்குள் குதித்தான். முதலில் அவன் தன்னம்பிக்கையுடன் நீந்தினான். ஆனால் சில நிமிடங்களில் நிலைமை மாறியது. வெள்ளத்தின் வேகம் எதிர்பாராத அளவில் அதிகரித்தது. ஒரு பெரிய சுழல் அவனை பிடித்து இழுத்து சென்றது. அவன் சமநிலையை இழந்தான். நீருக்குள் மூழ்கினான். மீண்டும் மேலே வந்தான். மூச்சு திணறினான். முதன்முறையாக மரண பயம் அவன் மனதை ஆட்கொண்டது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அலறினான். கரையில் நின்ற பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் உதவ நினைத்தார்கள். ஆனால் வெள்ளத்தின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இளவரசன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டான். அப்பொழுது திடீரென ஆற்றின் நடுவே ஒரு பெரிய மரக்கிளை ஒன்று அவன் கைகளில் சிக்கியது. உடனே அதை இறுக பற்றி கொண்டான். மரணத்தின் வாயிலிருந்து தப்பிய உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து அவன் சுற்றிலும் பார்த்தான். அப்பொழுது ஆச்சரியமான காட்சியை கண்டான். அதே மரக்கிளையின் மறுமுனையில் ஒரு முயல், ஒரு பூனை, ஒரு எலி அமர்ந்திருந்தன. அவை மூன்றும் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. இயற்கையின் முன் எல்லா உயிர்களும் சமம் என்பதைப் போல பகைமையை மறந்து ஒன்றாக இருந்தன. இளவரசனுக்கு அவற்றை பார்த்ததும் வெறுப்பு ஏற்பட்டது. ஆனால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலை என்பதால் எதுவும் பேச முடியவில்லை. நேரம் நகர்ந்தது.
வெள்ளம் தொடர்ந்து கிளையை அடித்துக் கொண்டு சென்றது. அப்பொழுது காட்டுப்பாதையில் ஒரு வேடன் வந்தான். அவன் வெள்ளத்தில் தவிக்கும் உயிர்களை கண்டான். உடனே தன் தோளில் இருந்த கயிற்றை எடுத்தான். பல முறை முயன்றான். இறுதியில் கயிறு கிளையில் சிக்கியது. அவன் முழு பலத்தையும் பயன்படுத்தி இழுத்தான். மெதுவாக கிளை கரையை நோக்கி வந்தது. இளவரசனும் முயலும் பூனையும் எலியும் பத்திரமாக கரையேறின. அந்த நொடியில் இளவரசன் மயங்கி விழுந்தான். வேடன் உடனே அவனை தூக்கிக் கொண்டு தனது குடிலுக்கு சென்றான். சிறிய குடில், ஆனால் அன்பு நிறைந்த குடில். சிறிது நேரம் கழித்து இளவரசன் கண் விழித்தான். அவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. வேடன் அதை உணர்ந்தான். தன்னிடமிருந்த எளிய உணவை ஒரு பெரிய இலையில் வைத்து அவனுக்கு கொடுத்தான். இளவரசன் வேகமாக சாப்பிட்டான். பசி தீர்ந்தது. உடல் சோர்வு குறைந்தது. அப்போது அவனது பழைய ஆணவம் மீண்டும் தலை தூக்கியது. அவன் சுற்றிலும் பார்த்தான். முயல், பூனை, எலி ஆகிய மூன்றும் அருகில் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் அவன் திடீரென எழுந்து நின்றான். இது என்ன அவமானம் என்று கத்தினான். வேடன் அமைதியாக பார்த்தான். என்ன ஆயிற்று இளைஞனே என்று கேட்டான். இளவரசன் கோபமாக கூறினான், நான் யார் தெரியுமா? இந்த நாட்டின் இளவரசன். என்னையும் இந்த அற்ப உயிர்களையும் ஒரே இடத்தில் அமர வைத்து உணவு கொடுத்திருக்கிறாய். இது என் கௌரவத்திற்கு அவமானம் என்றான். வேடன் மெதுவாக புன்னகைத்தான். பிறகு அமைதியாக பேசத் தொடங்கினான். இளவரசே, ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான். கேள் என்றான் இளவரசன். வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய போது அந்த மரக்கிளையை பற்றி கொண்டீர்களே என்று கேட்டான். ஆமாம் என்றான் இளவரசன். அப்போது இந்த முயல், பூனை, எலி ஏற்கனவே அங்கே இருந்தன. அப்பொழுது உங்கள் கௌரவம் எங்கே போனது என்று கேட்டான். இளவரசன் அமைதியானான். வேடன் தொடர்ந்தான். அப்போது இந்த உயிர்கள் இருக்கும் கிளையை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கலாமே என்று கேட்டான். இளவரசனால் பதில் சொல்ல முடியவில்லை. பசி எடுத்த போது இந்த வீட்டில் உணவு உண்டீர்களே, அப்போது இந்த உயிர்கள் அருகில் இருப்பதை நினைக்கவில்லையே என்று கேட்டான். இளவரசன் தலை குனிந்தான். வேடன் மெதுவாக சொன்னான், ஆபத்து வரும்போது கௌரவத்தை மறந்து விடுகிறோம். ஆபத்து கடந்தவுடன் ஆணவத்தை எடுத்துக்கொள்கிறோம். அது உண்மையான கௌரவம் அல்ல என்றான். அந்த வார்த்தைகள் இளவரசனின் இதயத்தை துளைத்தன. வேடன் மீண்டும் கூறினான், மகனே, உயர்ந்த பிறப்பு ஒருவரை உயர்ந்த மனிதன் ஆக்காது. நல்ல குணம்தான் உயர்த்தும். அதிகாரம் மரியாதையை வாங்கி தரலாம், ஆனால் அன்பை வாங்கி தராது என்றான். சிறிது நேரம் அங்கே அமைதி நிலவியது. பின்னர் வேடன் இன்னொரு விஷயத்தை கூறினான். உன்னை வெள்ளம் அடித்து சென்ற போது உன் அதிகாரம் காப்பாற்றவில்லை, உன் செல்வம் காப்பாற்றவில்லை, உன் பதவி காப்பாற்றவில்லை. ஒரு மரக்கிளையும் சில உயிர்களும் ஒரு ஏழை வேடனும் தான் காப்பாற்றினோம் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் இளவரசனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. தான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை தவறு என்பதை உணர்ந்தான். அவன் எழுந்து வேடனின் கால்களில் விழுந்தான். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். இன்றுதான் நான் உண்மையான பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்றான். வேடன் அவனை எழுப்பினான். தவறை உணர்வதே பெரிய வெற்றி என்றான். மறுநாள் இளவரசன் அரண்மனைக்கு திரும்பினான். முதலில் அவன் வயதான தோட்டக்காரனை தேடி சென்றான். அவரிடம் மன்னிப்பு கேட்டான். பின்னர் அரண்மனையில் வேலை செய்த அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டான். அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பல நலத்திட்டங்களை அறிவித்தான். சில மாதங்களில் மக்கள் அவனை புதிய பார்வையில் காண தொடங்கினர். ஆண்டுகள் கழித்து அரசர் மறைந்த பொழுது அவனே அரசனானான். ஆனால் பழைய ஆணவம் கொண்ட இளவரசனாக அல்ல, பணிவு, அன்பு, கருணை நிறைந்த அரசனாக மாறினான். அவன் அரியணையில் அமர்ந்த முதல் நாளில் கூறிய வார்த்தைகள் நாடு முழுவதும் புகழ் பெற்றன. என்னை அரசனாக்கியது என் பிறப்பு அல்ல, என்னை மனிதனாக்கியது ஒரு வேடன் கற்றுக் கொடுத்த பாடம் என்றான். அன்றிலிருந்து அவன் மக்களின் இதயங்களில் வாழ்ந்த அரசனாக மாறினான். ஆணவம் மனிதனை உயர்த்தாது. பணிவும் பிறரை மதிக்கும் குணமுமே உண்மையான கௌரவத்தை தரும். அதிகாரம் தற்காலிகமானது, மனிதநேயம் மட்டுமே நிலையானது என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.